எல்லோரும் நல்லா இருக்கீங்கம்மா. இப்போ தீபாஞ்சலி வயசு 35 ஆகுது. என் கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இப்போ ஒரு நல்ல குணமும் நல்ல கேரிங்கான மனசு நல்ல வசதி சேர்ந்துருக்கிற பெண்ணோட நம்ம கொண்டு வந்திருக்கேன். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. அப்போ தான் பொது வரங்களை மிஸ் பண்ண உடனே பார்க்க முடியும். இவங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்க சொல்கிறாங்க, ஜாதியம் பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடம் சொல்கிறாங்க, ராசியம் பார்த்தீங்கன்னா கும்பம் சொல்கிறாங்க, நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சதயம் சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2ஆம் திருமணம் தான் பார்த்துட்டு வராங்க. இவங்க ஒரு டிகிரி படித்தது சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க சொந்தமாக ஒரு சேரீ புட்டிக் ஷாப் வச்சு இருக்கிறதா சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க இதில் நல்ல வருமானம் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இவங்க வாக்கிங் கஸ்டமருக்கு ஷாப் வச்சுருன்னு சொல்கிறாங்கம்மா. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன்லி ஆன்லைன் கஸ்டமர் மட்டும் தான் டிசைன் பண்ணி சேரீ கொடுத்துட்ருக்காங்கன்னா, ப்ரீமியம் கஸ்டமருக்கு அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமர்ஸ் டிசைன் செஞ்சு பண்ணுறாங்களாம்மா. இவங்ககிட்ட ஒரு 10 பேர் வேலை பார்க்குறாங்களா. மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 சேல்ஸ் நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இது சம்மந்தமாக சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணுறாங்களாம்மா. ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, யூடியூப் அப்படின்னு யூஸ் பண்ணி இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணிட்டு இருக்காங்களா. இவங்க நல்ல திறமையான பொண்ணுதாம்மா. இவங்க இது ஒரு பேஷனுக்காக பண்ணிட்டு இருக்காங்களா. எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்காங்களாம்மா. கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணுறாங்களா. இவங்க அம்மா டாக்டர் கிளினிக் வச்சு நடத்திட்டு வராங்களாம்மா. இவங்க பரம்பரையாகவே நல்ல வசதியான ஃபேமிலி தான். இவங்க இதை பேஷனுக்காக தான் பண்ணுறாங்களா. இவங்களுக்கு கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணனுக்கு தான் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு மேரேஜ் ஆகி தனியாக செட்டில் ஆகிட்டாங்களாம்மா. அவங்க அப்பா பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இவங்க தான் சூப்பர்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்களா. எல்லாரும் ஒரே வீட்டில் தான் இருக்காங்களா. இவங்களுக்கு சொந்தமாக 5 வீடு, ஒரு காம்ப்ளெக்ஸு, 10 லாரி, பேங்க் பேலன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்கம்மா. இவங்களுக்கு ஒரு பொண்ணுக்கு தான் சொல்லியிருக்காங்க. இவங்களோட முதல் திருமணம் அரேஞ்ச் பண்ணி தான் கல்யாணம் நடந்ததுன்னு சொல்கிறாங்கம்மா. கல்யாணம் ஆன சில வருஷத்துலேயே இவங்களுக்கும் இவங்க ஹஸ்பண்டுக்கும் ஒத்து போகாமல் தனியாக பிரிஞ்சுட்டாங்களாம். அதில் இருந்து இவங்க ஆந்தம் இல்லாமல் தனிமையில் தான் வந்துட்டு வராங்களா. இப்போ இவங்க பேரண்ட்ஸ் இவங்ககிட்ட பேசி இப்படியே லைஃப் போயிடக்கூடாதுன்னு சொல்லி இவங்களுக்கு 2ஆம் திருமணம் பண்ணுறதுக்கு உடம்பு கஷ்டம் பண்ணியிருக்காங்கன்னா. இவங்க ரிலேட்டிவ்ல சில பேர் மேரேஜ் பண்ணிக்க கேட்குறாங்களாம்மா. ஆனால் அவங்கக்கிட்ட மேரேஜ் பண்ணி கொடுக்க விருப்பம்னு சொல்கிறாங்க. இவங்க வீட்டோட மாப்பிள்ளை எதிர்பார்க்குறாங்க. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலும் ஓகே சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா வரப்போ துணை ஒரு நல்ல கேரக்டராக இருந்தப்போன்னு சொல்கிறாங்க. வேலைக்கு எதுவும் போக வேண்டாம் சொல்லியிருக்காங்கம்மா. உங்களுக்கு பிஸ்னஸில் விருப்பம் இருந்தால் நீங்கள் இவங்க கூட சேர்ந்து பண்ணலாம் சொல்கிறாங்க. அப்படி என்ன தனியாக பண்ணணும்னு ஆசைப்பட்டா ஃபுல் சப்போர்ட் அவங்க பண்ணாதான் சொல்லியிருக்காங்கம்மா. எந்த கெட்ட பழக்கம் இருக்கக்கூடாது ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க. உங்களுக்கு பசங்க இருந்தாலும் ஓகே சொல்லியிருக்காங்க. கடைசி வரை உண்மையாக கூட இருந்து பார்த்துக்கணும், எந்த ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது சொல்லியிருக்காங்கம்மா. நீங்கள் தனிமையில் யாரும் இல்லாமல் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா இவங்களை மேரேஜ் பண்ணிக்கிட்டா மீதி இருக்கிற லைஃப்பை நல்லபடியாக வசதியாக வாழலாமா. இவங்களை பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கம்மா. அடுத்த வரன்னு பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். வாழ்க வளமுடன்.